வணக்கம். இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப் அளவுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை, அப்புறம் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக அப்போவே உடச்ச தேங்காய் துருவல். அது தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இது நம்ம லாஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பல் தேங்காய் பால் கீரின பல் 20 பல்லும், ஒரு 10 முந்திரி உடச்ச முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் மட்டும் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை 2-3 தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கலாம். கழுவியாச்சு. இதை குக்கரில் நல்லா குழைய வேக விட்டுருங்க. ஒரு 4 விசில் வச்சு இது இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். சர்க்கரையை போட்டு அதுக்கு ஒரே 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதுவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான். இப்போ இது இன்னொரு அடுப்பில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். குக்கர் 4-5 விசில் வரைக்கும் வரட்டும், குழையட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது இறக்கிடலாம். அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இந்த 1 கப் தேங்காய் துருவலுக்கு அதே 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா கட்டியான தேங்காய் பால் கிடைக்கும். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே குக்கரில் பருப்பு வேறு ரெடியாக இருக்கும். இப்போ திறந்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கு. இது என்ன கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் மசிக்க முடியாது, பருப்பெல்லாம் முழிச்சிட்ருக்கோம். அது நல்லா குழைய பேஸ்ட் அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சுட்டு இப்போ திருப்பி இதை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு சிம்மில் வைங்க. இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க நாட்டு சக்கரை பாகு அதில் ஊற்றிடலாம். ஃபில்ட்ரு பண்ணுறோம். நல்லா சக்கரை பாகையும் பாசி பருப்பையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா பாகும் பாசி பருப்பும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சதுன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் தேங்காய் பால் ஊற்றி லேசாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம அதோட ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுட்டு குக்கரை இறக்கிடலாம். அடுத்து எடுத்து வச்சுக்க நெய்யை 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உங்கள் விருப்பம் தான், அதிகமானாலும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பல்லையும் முந்திரியும் வறுத்துக்கலாம். உலர் திராட்சை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி தேங்காவை நல்லா வறுத்து சேர்க்கையில் பாசிப்பருப்பு பாயசம் அது இன்னும் இதோட நல்ல மணமாக இருக்கும். அதனால் இப்படி வறுத்து சேர்க்குறோம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம பாயாசத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ கரண்டிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. டேஸ்ட்டான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. இதே மாதிரி ஒயிட் சுகர் சேர்க்காமல் வெல்லத்தில் செஞ்ச இனிப்புகள் நீட்டில் நீங்கள் அதிகமாக செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.